வணக்கங்க. ஒரு கதை ரொம்ப நாளாக சொல்லுன்னு என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. சொல்லிடலாமா? நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். முழுசாக பாருங்களேன். என்னென்னா, ஆமை முயல் கதைங்க. ஆமையும் முயலும் ரேஸுக்கு போவாங்க. ஆனால் ஆமையும் திறமைசாலி தான், முயலும் திறமைசாலி தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஆமை பொறுமையாக அது வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த முயல் நல்லா ஸ்பீடாக போகிற டைமில் அதுக்கு ஒரு ஆணவம் வந்துடும். நம்ம போகிற ஸ்பீடுக்கு இந்த ஆமையால் வர முடியுமா? அவன் ஸ்லோவாக தான் வருவான், நம்ம ரெஸ்ட் எடுத்து போகலான்னு படுத்து தூங்கிடும். கடைசியாக தான் தெரியும் ஆமை ஜெயிச்சிச்சுன்னு. அப்போ அந்த முயல் தலையை குனிஞ்சிட்டு யோசிக்குமா, நம்மளுக்கு ஆணவம் வந்தாலும் நம்ம தோற்று போனோம், நம்ம திறமையை நம்பி வேகமாக ஓடினா ஜெயிச்சிருப்போம், மனுஷனுக்கு ஆணவம் மட்டும் வரவே கூடாதுன்னு அந்த முயலுக்கு அப்போ புரிஞ்சிச்சு. அதே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர், நாங்கள் 75 வருஷமாக இருக்கோம், புதுசாக வந்த கட்சி ஜெயிச்சிட போதா, தளபதி ஜெயிச்சிருவாரா, தற்கூரி ஜெயிச்சிருமா, அணில் ஜெயிச்சிருமான்னு வாய்க்கு வந்த மாதிரி ஒரு பட்டப்பேர் வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை, நம்ம ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஓட்டு கொடுத்து காசில் மக்களை வாங்கிடலாம், மக்கள் ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறோம். அது பெரிய ஆணவத்தை அடக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வருவான். ஆனால் அவன் பொறுமையாக தான் இருப்பான், நிதானமாக தான் இருப்பான். நிதானம் தான் கடைசியில் ஜெயிக்கணும், அவனுக்கு புரியலை. ஆனால் தளபதி எல்லாத்துக்கும் ஏன் தெரியுமா அமைதியாக இருக்கார்? நம்ம மேலே இருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம கைவிடக்கூடாதுங்க. ஓட்டு காசு வாங்கிக்கங்க, ஆனால் யாருக்கு ஓட்டு போடணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆணவத்துக்கா உண்மைக்கா யோசனை பண்ணுங்கள். பாய்.